முக்கியத்துவம் குடுத்து வச்சிருப்பேன். எல்லா விரத நாட்களும் சரி, அந்த பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு மங்களகரத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆசைப்படுவேன். அதே போல தான் பூஜை விக்கிரகங்களா இருக்கட்டும், நான் வணங்குற தெய்வங்களுடைய படங்களா இருக்கட்டும், பூஜை பாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ப்ராப்பரா கிளீன் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நெறைய பேர் கேட்குறீங்க, "இவ்ளோ பாத்திரம் எப்படி கிளீன் பண்றீங்க? இவ்ளோ பெரிய பூஜை அறைய எப்படி மெயின்டெயின் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ரொம்ப புடிக்குது அப்படின்னா, அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அத செய்வாங்க. ஏன்னா, அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அதே மாரி தான் எனக்கும். எனக்கு வந்து பூஜை அறைய இப்படி வச்சுக்கணும். எனக்கு பூஜை அறைய இவ்வளோ அலங்காரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு பூஜை அறைய சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ மத்த வேலைகள் செய்றத விட, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். ஒவ்வொரு முறையும் நான் கிளீன் பண்ணும்போதும், ஒவ்வொரு டெக்கரேஷன்ல நீங்க பார்த்திருப்பீங்க என்னோட பூஜை அறைய ஒரே மாதிரி இருக்காது எப்பவுமே. எனக்கு பிடிச்ச மாதிரி